9th ஒன்றுப்பா. The curve y is equal to x minus 2 the whole square plus 1 has a minimum point P. A point Q on the curve is such that the slope of the PQ is 2. PQவோட ஸ்லோப் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்கண்ணே. அது மாதிரி பாயிண்ட் P வந்து என்ன பாயிண்ட், மினிமம் பாயிண்ட். ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை த கர்வ் அண்ட் த கார்டு வந்து PQ. அந்த கார்டு PQவோட அந்த பேரபோலா, இது பேரபோலா தான் வரும். அந்த ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஈக்குவேஷன் வந்து கர்வ் y is equal to x minus 2 the whole square plus 1. மினிமம் பாயிண்ட்டு இது வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 1, அதாவது 7th சாப்டர் கான்செப்ட்டுப்பா. மினிமம் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா dy/dx. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை தூக்கி செகண்ட் டெரிவேட்டிவ் போடும்போது பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னா என்னது மேக்ஸிமம் பாயிண்ட்டு, நெகட்டிவ் அப்படின்னா என்னது மினிமம் பாயிண்ட்டு. அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா மினிமம் பாயிண்ட்டு, நெகட்டிவ் அப்படின்னா என்னது மேக்ஸிமம் பாயிண்ட்டு. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0, கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கல் நம்பரை தூக்கி செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா மினிமம், செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா மேக்ஸிமம். ஓகேவா? சரி, ஃபைனல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒய்யை எக்ஸை பார்த்து பண்ணால் dy/dx ஈக்குவல் டு x minus 2 the whole square. ஃபஸ்ட்டு பவரோட யூஸ் பண்ணுங்கள். பவரை முன்னாடி கொண்டு வரணும், பவர் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 2 × x minus 2 ப்ளஸ் 1க்கு 0. எகைன் மறுபடியும் எக்ஸை பொறுத்து பண்ணால் dy/dx, மறுபடியும் எக்ஸை பொறுத்து பண்ணால் செகண்ட் டெரிவேட்டிவ் d²/dx² இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் கான்ஸ்டன்ட். x minus 2 டிஃபரன்ஸ் பண்ணால் எக்ஸுக்கு 1 மைனஸ் 2க்கு 0, அப்போ 1 மட்டும் தான் வரும். 2 1s are 2. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் வேணும்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0. அப்போ dy/dx ஈக்குவல் 0. அப்போ 2 × x minus 2 ஈக்குவல் டு 0. அப்போ x minus 2 ஈக்குவல் 0, x ஈக்குவல் டு 2. இதான் x ஈக்குவல் 2 தான் கிரிட்டிக்கல் நம்பர். இந்த கிரிட்டிக்கல் நம்பரை தூக்கி எதில் போடுங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் போடுங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் ஆல்ரெடி பாசிட்டிவ் தான். அப்போ d²/dx² இஸ் கிரேட்டர் than 0 ஃபார் x ஈக்குவல் 2. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவ்னால என்னது மினிமம். அப்போ y இஸ் மினிமம் அட் x ஈக்குவல் 2. அப்போ x இஸ் ஈக்குவல் 2ன்னு சொல்லி நீங்கள் ஈக்குவேஷன் 1ல் செஞ்சுட்டோன்னா உங்களுக்கு y கிடைக்கும். அப்போ x-க்கு 2 போட்டால் இங்கே 0 ஆயிரும், அங்கே 1 மட்டும் தான் இருக்கும். y இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ x-க்கு 2 போட்டால் y 1 வருதா? அப்போ x-க்கு 2 y-க்கு 1, அப்போ 2,1. அப்போ 2,1ங்கிறது தான் P என்ன பாயிண்ட்டு, மினிமம் பாயிண்ட்டு. ஓகேவா? அப்போ மினிமம் பாயிண்ட்டு P இஸ் 2,1. ஓகேவா? அடுத்து ஸ்லோப் ஆஃப் PQ என்னன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு, m = 2. இப்போ இந்த PQங்கிறது ஒரு லைனு. அப்போ லைனோட காமன் ஈக்குவேஷன் வந்து y = mx + c. எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2, y = 2x + c. அப்போ c மட்டும் வேணும். இப்போ c வேணுன்னா இந்த லைன் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, P வழியாக பாஸ் ஆகுது. Pங்கிற பாயிண்ட் என்னது 2,1. அப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது இந்த ஈக்குவேஷன் 2ல் x-க்கு 2 y-க்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 1 = 2 2s are 4 + c, தட் வாஸ் c = -3. அப்போ c-க்கு -3 போட்டுக்கலாமா? அப்போ y = 2x - 3ங்கிறது தான் அந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போது இதில் P தெரிஞ்சு போச்சு, என்ன தெரியல, Q தெரியல. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த y = 2x - 3 ஈக்குவேஷன் 1ல் இந்த y-க்கு பதிலாக 2x - 3ன்னு போடுங்க. அப்போ x minus 2 the whole square plus 1 is equal to 2x - 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x² - 6x + 8 = 0ன்னு வருது. திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் x. ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ண 8, ஆட் பண்ண -6, -4 - 2. இப்போ x - 4 x - 2 = 0, x = 4,2. x-க்கு 4 போட்டால் y-க்கு 5, x-க்கு 2 போட்டால் y-க்கு 1. ஸோ 4,5 2,1. ஆல்ரெடி 2,1 ஃபைண்ட் பண்ணிட்டோம். 4,5ங்கிறதான் Qங்கிற பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த ஏரியா தான் உங்களுக்கு வேணும். ஓகேவா? அப்போது ஏரியா போட்டு எக்ஸ் ஆக்சிஸ் போடுங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட்னு சொல்லும்போது 2,1ல் எக்ஸுங்கிறது 2, 4,5ல் எக்ஸுங்கிறது 4. அப்போ லிமிட் வந்து 2 to 4. ஆமாம், பேரபலமும் லைனும் இருக்கா, பேரபலமும் லைனும் இருக்குது. அப்போ லைன் மைனஸ் பேரபலம், அதான் அபோவ் த கர்வ் மைனஸ் பிலோ த கர்வ். அபோவ் வந்து லைனு, பிலோ வந்து கர்வ். அபோவ் மைனஸ் என்னது பிலோ. ஸோ பெக்யூலர் ஏரியா A is equal to 2 to 4 y1 minus y2 dx. y1ங்கிறது லைனு 2x - 3 மைனஸ் y2ங்கிறது பேரபோலா x minus 2 the whole square plus 1 into dx. 2x - 3 x minus 2 the whole square a minus b the whole square வாங்க போட்டுக்கோங்க. -1 உள்ளார மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ண அந்த ஆன்சர் வருதா?
இப்போ இதை சிம்பிள் பண்ணால் 2x + 4x 6x -x² -8. இப்போ இன்டெகிரேட் பண்ணால் 6x கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு x²/2 மைனஸ் x²க்கு x³/3 மைனஸ் 8க்கு 8x. லிமிட் வந்து 2 to 4. 2க்கும் 3க்கு எல்சிஎம் வந்து என்னது, இதில் கேன்சல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த 6க்கு கேன்சல்னா 3. அப்போ 3 காமன் எடுத்து 1/3 வெளில கொண்டு போயிருங்க. ஸோ 9x² - x³ -24x வருமா. லிமிட் 2 to 4. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. -16 + 20 that is 4. 4/3 is another required area. இப்போ required area A is equal to 4/3 square units. ஓகேவா. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark question. 10th one. Find the area of the region common to the circle. Common to the circle x² + y² = 16 and the parabola y² = 6x. அதாவது சர்க்கிளுக்கும் பேரபோலாக்கும் காமன் ஏரியா கேட்குறாங்க. காமன் ஏரியா என்க்ளோஸ்டு பை த பேரபோலா அண்ட் இந்த சர்க்கிள். x² + y² = 16ங்கிறது சர்க்கிள், y² = 6x திஸ் பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட்வேர்ட். அப்போ ஓப்பன் ரைட்வேர்டு வரதுனால ஏரியா போட் என்னது y ஆக்சிஸ் போடணும். ஓகேவா. சரி ஓகே. x² + y² = 16. அப்போ இந்த y² இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ 16 - y² இது = x². அப்போ x = ரெண்டு ரூட் எடுத்துடணுமா. இப்போ x = √16 - y². இங்கே அது மாதிரி x = மாற்றினீங்கன்னா y² / 6. x = y² / 6. ஓகே. இப்போ ரெண்டுக்கும் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1ல் இந்த y² = 6x போடலாமா. அப்போ x² + 6x = 16 ஆயிருமா. ஓகேவா. x² + 6x is equal to 16. அப்போ x² + 6x - 16 = 0. This is quadratic equation in x. மல்டி பண்ணால் -16, ஆட் பண்ணால் 6. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 8 - 2 x + 8 x - 2 = 0. x = -8 + 2. எக்ஸுக்கு -8ன்னு போட்டு ஈக்குவேஷன் 2ல் போட்டிங்கன்னா y² = -48 வருது. இப்போ y² நெகட்டிவ்னா y is imaginary. அப்போ x = -8 is impossible. அப்போ இன்னொரு வேல்யூ இல்லை, x க்கு 2ன்னு ஒரு வேல்யூ இருப்பாருங்க. அதை தூக்கி ஈக்குவேஷன் 2ல் போட்டிங்கன்னா y² = 6 2 = 12. y² 12 அப்படின்னா y = +-2√3. அப்போ 2√3 - 2√3. அப்போ 2, 2√3 2, -2√3. இப்போ the point of intersection are 2, 2√3 2, -2√3. 2, 2√3 வந்து ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும். 2, -2√3 வந்து ஃபோர்த் குவார்ட்டரில் இருக்குமா. இங்கே பாருங்கள், இது வந்து சர்க்கிள் x² + y² = 16. y² = 6x. திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் ரைட்வேர்ட். வெர்டெக்ஸ் வந்து 0,0. 2, 2√3 ஃபஸ்ட் குவார்ட்டர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். 2, -2√3 ஃபோர்த் குவார்ட்டர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா. ஆமாம். பேராபோலா வந்து ரைட்வேர்டு வந்தாவே ஏரியா போட் y ஆக்சிஸ். y ஆக்சிஸில் லிமிட் வந்து y ஆக்சிஸ்ன்னு சொல்லும்போது லிமிட்டை ஒயில் சொல்லணும். 2, -2√3 லிமிட் என்ன, -2√3. 2, 2√3 y என்ன, 2, -2 y வந்து -2√3. 2, 2√3 y வந்து 2√3. ஸோ y வேல்யூ. ஸோ லிமிட் வந்து -2√3 to +2√3. ஓகேவா. சார் ஏரியா போட் y ஆக்சிஸ் போது லிமிட் என்ன, ஃபார்முலா என்ன, x1 - x2 dy. இப்போ x1 ஏரியா போட்டு y ஆக்சிஸ்னால ரைட் மைனஸ் லெஃப்ட்னு இருக்கணும். ரைட்கோ மைனஸ் லெஃப்ட்கோ. ரைட் வந்து சர்க்கிள், லெஃப்ட் வந்து அது பேரபோலா. ரைட் மைனஸ் லெஃப்ட். அப்போது ரெக்யூர்டு ஏரியா A is equal to -2√3 +2√3 x1 - x2 dy. அப்போ லிமிட் வந்து -2√3 +2√3. x1 வந்து சர்க்கிள் மைனஸ் பேரபோலா. சர்க்கிள் மைனஸ் பேரபோலா. 16 ஃபோர்ஸ் பண்ணிக்கலாமா. அடுத்து இப்போ பாருங்கள், இதுக்குள்ளார எல்லாமே y² தான் இருக்குது. இப்போ திஸ் இஸ் என்ன ஃபங்க்ஷன்னா ஈவன் ஃபங்க்ஷன். f(y) இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா அதாவது நெகட்டிவோட அதே லிமிட் வேறு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷனாக இல்லை ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனால் 2 × integral of 0 to a. 2 × integral of இந்த நெகட்டிவ் பேராக 0 போட்டு 0 to 2√3. ஓகேவா. ஆட் ஃபங்க்ஷனாக டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ 0. இது ஈவன் ஃபங்க்ஷனால் 2 × integral of 0 to a ஃபார்முலா. 0 to a க்கு பதிலாக 2√3. ஓகே. இப்போ பாருங்கள், √4² - y². இது வந்து √ என்ன ஃபார்முலா இருக்குது, a² - x² ஃபார்முலா இருக்குது. √a² - x² இன்டகிரேஷன் வந்து x/2 √a² - x² + a² / 2 sin - x/a ஃபார்முலா.
எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடுறீங்க, ஏக்கு பதிலாக 4 போடுறீங்க. அப்போ ஒய் டிவைட் பை 2 ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4 ஸ்கொயர் 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 16 டிவைட் பை 2 சைன் மைனஸ் ஆஃப் ஒய் பை 4 மைனஸ் இந்த 1/6 இஸ் கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயர் கண்டரேஷன் ஒய் கியூப் பை 3 லிமிட் வந்து 0 to 2 ரூட் 3. ஓகேவா? சரி, இந்த ஒய் பை 2 இந்த ப்ளஸுக்கு முன்னாடி இந்த ப்ளஸுக்கு முன்னாடி இந்த மைனஸ் எல்லாத்துக்கும் ஒரு 1/2 காமனாக இருக்குது. 1/2 வெளில எடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஒய் இன்ட்டு ப்ளஸ் 16 இன்ட்டு இதில் 2 எடுத்திங்கன்னா 3 இருக்கும். 3 3 சார் 9. சரி, லிமிட் 0 to 2 ரூட் 3. அப்பர் லிமிட் மைனஸ் பண்ணது லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டை மட்டும் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லோயர் லிமிட் வந்து 0 தான் வரும். அப்பர் லிமிட் 2 ரூட் 3 போடுங்க. ஒய்க்கு 2 ரூட் 3. இந்த ஒய்க்கு 2 ரூட் 3 போட்டால் 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் 12 16 இன்ட்டு இல்லை ஒய்க்கு 2 ரூட் 3. இந்த ஒய்க்கு 2 ரூட் 3 போட்டால் 2க்கும் கியூப் எடுத்தால் 8 3க்கு கியூப் ரூட் 3க்கு கியூப் எடுத்தால் 3 ரூட் 3. அப்போ 8 இன்ட்டு 3 ரூட் 3 24 ரூட் 3 பை 9 லோயர் லிமிட் போட்டால் 0. 16 மைனஸ் 12 வந்து 4 ரூட் எடுத்தால் 2. இந்த 2 ரூட் 3 பை 4 that is ரூட் 3 பை 2 24 ரூட் 3 பை 9 8 ரூட் 3 பை 3. ஓகேவா? இங்கே 4 ரூட் 3 சைன் வசா ரூட் 3 பை 2 சைனுக்கு எந்த வேல்யூ ரூட் 3 பை 2 பை பை 3 சைன் 60 டிகிரி. அப்போ 16 இன்ட்டு பை பை 3 4 ரூட் 3 மைனஸ் 8 ரூட் 3 பை 3 தட் இஸ் ரெண்டு பக்கத்தில் எழுதிக்கோங்க. 4 ரூட் 3 மைனஸ் 8 ரூட் 3 பை 3 இல்லை 3 அடிச்சு முடித்தா 12 ரூட் 3 மைனஸ் 8 ரூட் 3 தட் இஸ் 4 ரூட் 3. 4 ரூட் 3 பை 3 இதில் 3யை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 16 பை ப்ளஸ் 4 ரூட் 3 வருமா? 16 பை ப்ளஸ் 4 ரூட் 3 4 காமன் எடுத்தீங்கன்னா 4 பை ப்ளஸ் ரூட் 3. அப்போ ரெக்யூர்ட் ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு 4 by 3 into 4 by plus. Required area is equal to 4 by 3 into 4 by plus root 3 square units. This is ஒரு important 5 mark question. Okay va?